ஓசி ஓசி குழுமம் வழங்கும் மிக அற்புதமான அழகான ஆளுமையான ஆற்றல் மிகுந்த ஒரு பட்டிமன்ற நிகழ்வு. வாழ்க்கையில் அதிகம் பாடம் கற்றுத் தருவது இளமையிலா முதுமையிலா? இந்த நிகழ்வின் நடுவர் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்தினுடைய இரு அணிகளிலுமே கலந்து கொள்ளக்கூடிய அத்துணை ஆற்றல் மிகுந்த ஆளுமைகளுக்கும் எனது இந்த அமைப்பிற்கும் எனது பணிவான மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிஞ்சு குழந்தையாக தன் மானுடத்தில் மனிதனாக பிறந்து இந்த வாழ்க்கையிலே உயர்ந்த நிலை அடைகின்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாடங்களை கற்று தன்னுடைய 40 வயதிற்குள் இளமை காலத்தில் தான் அத்துணை இன்ப துன்பங்கள் கஷ்டங்களை அனுபவித்து அதன் மூலமாகத்தான் தன்னுடைய பாடங்களை கற்று வாழ்க்கையில் அடுத்த முன்னேற்றப்படிக்கு செல்கிறான் என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். முதுமை என்பது வாழ்வினுடைய இறுதி கட்டம், ஆரம்பம் என்பது வாழ்வினுடைய இளமை கட்டம். இந்த இளமை கட்டத்தில் தான் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. ஒரு குழந்தை பிறக்கின்றது, கல்வி கற்கின்றது, கல்வி கற்றவுடன் திருமணம் ஆகிறது, திருமணம் ஆகி தன்னுடைய குடும்பத்திற்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடமையில் ஆளாகிறது. ஒவ்வொன்றும் கற்றுக் கொடுத்து கற்றுத்தேர்ந்து வல்லமை பெற்றவனாக திகழ்வதற்கு பாடங்களை கற்று தான் மாற்றிக்கொண்டு தான் மாற்றங்களோடு வாழ்ந்து கொண்டு வருகின்றான் என்பதை இன்று உலகத்தில் அனைவராலும் மறுக்க முடியாத உண்மை. ஏனெனில் முதுமை என்பது இளமையில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முதுமையில் என்பது ஓய்வு, பணி நிறைவு காலத்தில் குடும்பத்தினுடைய பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து செல்லக்கூடிய வாய்ப்பு தான். அவர் கற்றுக்கொள்வதில்லை, கற்றுக்கொள்வதெல்லாம் இளமை காலத்தில் கற்றுதான் அவர் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு செல்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் குழந்தை பிறப்பு, கல்வி, திருமணம், தன்னுடைய அத்தியாவசிய தேவையான வீடு வாகனங்கள் போன்றவற்றை ஏற்பாடு செய்தல், அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை அனுப்புதல், வங்கி கடன்களை கட்டுதல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளையும் தன்னுடைய முயற்சியின் காரணமாக திறமையும் பொறுமையும் விடாமுயற்சியும் தொடர்ந்து செலுத்தி தன்னுடைய பல பாடங்களை கற்றுக்கொண்டுதான் ஒரு தலை நிமிர்ந்த மாணவனாக மனிதனாக மனித நேயத்தோடு இச்சமூகத்தில் வள வருகிறார் என்பதை இளமை ஒன்றுமே என்று ஒன்றுதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனெனில் முதுமை என்பது நாம் தவறு ஒன்று சொல்லவில்லை. இளமை காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நாம் குழந்தைகளோடு உறவாடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் பொறுப்புகளை சுமக்கக்கூடிய காலம் அது அல்ல. சுமக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் இளமையிலேயே சென்று வருகின்றன. ஒவ்வொரு நிகழ்வுகளும் என்ன என்றால், ஒரு வீடு கட்டுகின்ற பொழுது வீட்டினுடைய அடித்தளமானது இளமை போன்றது. முதுமையானது அழகுபடுத்தி கடைசியை உட்கார வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அதுதான் அது மாதிரிதான் நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க அனுபவம் இருக்கு, ஆனா நமக்கு எண்ணற்ற பாடங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நிலைகளிலும் கற்றுத்தருவது இளமையில் தான். இளமையை மறுக்கக்கூடாது. இளமையில் கல் என்று சொல்லுகின்றோம், 5இல் வளையாது 50இல் வளையாது என்று சொல்லுகின்றோம். இதெல்லாம் எந்த கருத்து? இதெல்லாம் கருத்துக்கள் கற்றுக்கொண்ட நிகழ்வு. முதுமையில் இந்த இளமையில் நாம் கற்றுக்கொண்டிருந்தால் முதுமையில் நல்லவளாக வாழலாம். நாம கற்பித்தல் போன்ற நிகழ்வுகளை அடைய வேண்டும் என்றால் ஒவ்வொன்றும் கற்றுக்கொள்ள வேண்டும். சில மாற்றங்களை மாறி வரும் சூழ்நிலைக்கேற்ப திறமையும் பொறுமையும் செலுத்தி புத்துணர்ச்சியோடு புதுமை காண வேண்டும். சமுதாயத்தில் சரித்திரத்தில் இளமையால் மட்டுமே சரித்திர சாதனை முடியும். இதற்கு காரணம் இளைஞர்கள் இந்நாட்டிற்கு தேவை என்று சுவாமி விவேகானந்தர் சொன்னார். அதுபோல அப்துல் கலாம்ஜி மாணவர்கள் நன்கு இருக்க வேண்டும், இளையவர்களால் தான் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும் என்று சொன்னார்கள். அவர்களுடைய ஆணித்தரமான கருத்துக்களை மனதில் இணைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் இன்றைய சூழ்நிலையில் நாம் வாழ்கின்ற இந்த இயந்திரமான ஒரு உலகத்திலே இளமையினுடைய வாழ்க்கையில் தான் எண்ணற்ற பாடங்களை கற்று நாம் மாற்றங்களை பெற்று முதுமையில் நிறைவாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம் என்று கூறி இளமையிலே அதிகம் கற்றுத் தருகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான உரைங்கய்யா, ரொம்ப அருமை. ஆரம்ப கட்டமே இளமைதான் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. ரொம்ப அழகு. அந்த சொல்லாடலே ரொம்ப அழகு. முதுமை இறுதி கட்டங்க. அங்க போய் எங்க கத்துக்க போறீங்க? அதெல்லாம் ஆடி அடங்கின வயசு, எல்லாம் அனுபவ பகிர்வாதான் இருக்கும்போது நாங்க கத்துக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சிறப்பா சொன்னீங்க. அதனால முதுமை பணி நிறைவு அந்த மாதிரி நமக்கு உள்ளான காலகட்டம். அதனால அந்த பருவத்துல நம்ம ஒப்படைக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம நிறைவு செஞ்சுட்டோம், இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, நீ அடுத்த தரமெல்லாம் வாங்கப்பா, நீங்க இதெல்லாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒப்படைக்க வேண்டிய காலகட்டத்துல எங்கெங்க வாழ்க்கை பாடம் சொல்லி தருது அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க. அதே போல வீட்டினுடைய அடித்தளம் தான் அந்த இளமை பருவம். பேஸ்மெண்ட் வச்சுக்கிட்டு என்னங்க பண்ண முடியும்? பேஸ்மெண்ட்ல இருந்து நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. நிறைவு போல
வீட்டு முடிச்சு பூர்த்தியாகி அங்க ஒண்ணுமே கிடையாது, சும்மா போய் உட்கார்ந்துக்கிறது தான். அந்த மாதிரிதான் முதுமை பருவம். அப்போ இளமையில தானே நம்ம ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிட்டு மேல வீடு கட்டி வர மாதிரி வர்றோம் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லி உங்களுடைய அந்த இந்த தலைப்பை ஒட்டிய உங்களுடைய கருத்துக்கள் ரொம்ப அருமைங்கய்யா. ரொம்ப சிறப்பான வாதம். நன்றிங்கய்யா.